Welcome to all. Last class நம்ம தேவையான methods and preparation and application of pesticides பத்தி பார்த்தோம். Remaining part vegetable powders. What is vegetable powder? It's one of the application for using pesticides against pests. It's a toxic and absorbed na ஒட்டிக்கொள்ளும் தன்மை plus absorb தன்மை. And powders, it is a mixed water because of wetting or conditioning. The vegetable powder வந்து ஒட்டிக்கொள்ளும் தன்மை உறிஞ்சும் தன்மை கொண்டது. இது தாவரங்களை உருவாக்குது. அதுக்கு பெஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். These suspensions finally sprays plants and uniform coverage. தாவரங்கள் முழுமையாக கவர் ஆகும் ஸ்ப்ரே பண்ணி வரும். இது ஒரு முறை. நெக்ஸ்ட் ஏரோசல் தூசி படம். இது எங்கே பயன்படுத்தணும்னா மஸ்கிட்டோ வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்களா, தட்ஸ் இந்த ரெய்னி சீசனில் ஏடிஸ் ஸ்ப்ரெடிங் டெங்கு ஸ்ப்ரெடிங் மலேரியா ஸ்ப்ரெடிங் ஆகும். அந்த டைமில் ஏரோசல் யூஸ் பண்ணுவாங்க. டஸ்டிங் அண்ட் ஃபாகிங் சொல்லுவாங்க. இட் இஸ் எ சாலிட் லிக்விட் particles, the microscopic size of particles, and it is suspended for long period. ஏன்னா இந்த ஏரோசல் பயன்படுத்தும் லாங் பீரியட் வந்து அது நேச்சுரலாக இருக்கும் விளைவுத்தன்மை. The mechanically generated oil clouds and fogs, அதாவது மிஸ்டிங் மூலமாக பயன்படுத்தி புகை மண்டலத்தையும் ஆயில் மூலமாக தான் இந்த ஏரோசல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூரியான் 12 and மெத்தில் குளோரைடு. நெக்ஸ்ட் பெஸ்டிசைட் மிக்சர்ஸ், பூச்சிக்கொல்லியின் கலவை. ஏன் இது பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்ட்க்கு ஒரு டிசீஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்க்கு ஒரு டிசீஸ் இருக்கும். ஸோ இந்த பெஸ்டிசைட் இது ஃபங்கிசைட் ரெண்டையும் பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து தான் பெஸ்டிசைட் மிக்சர். இரண்டு வகையான பெஸ்டிசைட் இது ஃபங்கிசைட் ரெண்டையும் சேர்ந்து கலந்து பயன்படுத்திக்கிறது தான் பெஸ்டிசைட் மிக்சர்னு சொல்லுவாங்க. This spraying or dusting operates to design to control the several aspects. இந்த அப்ளிகேஷன் தான் மேக்ஸிமம் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் பயன்படுத்துவாங்க பெஸ்டிசைட் மிக்சர். ஸோ அதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், பட் சம் பிளான்ட் டிசீஸ் as well as a mixture of pesticides materials can be used. That means compatible non-compatible. சில கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்தும் போது பிளான்ட்டுக்கு ஒவ்வாமை, அதாவது நம்ம பயன்படுத்துகிற பெஸ்டிசைடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து நான் கம்பேட்டபிள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆர்சனேட் அண்ட் கிரையோடைட் மிக்சர். இந்த மிக்சரை பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாம், நம்ம இருக்கிற அந்த பிளான்ட்டுக்கே வந்து ஒவ்வாமை நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துரும். ஸோ அதை நம்ம பார்த்து பயன்படுத்தணும். இன்னொன்று வந்து ஃபங்கிசைட் கம்பேட்டபிள் சைட். கம்பேட்டபிள் பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட் இன்செக்டிசைட் இதுதான் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் இப்போ டாக்ஸிசிட்டி நச்சுத்தன்மை. நம்ம யூஸ் பண்ணுற பெஸ்டிசைடில் வந்து நச்சுத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி இதை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரி, ரெஃபர்ஸ் டு தி பாய்சனஸ் நேச்சர் ஆஃப் தி பெஸ்டிசைட். ஒரு பெஸ்டிசைட் இருக்கிற நச்சுத்தன்மையை பொறுத்து அதை நம்ம டாக்ஸிசிட்டி மெஷர் பண்ணுறோம். டாக்ஸிசிட்டி ஸ்டடி மேட் ஆன் தி பெஸ்ட் அனிமல்ஸ் லைக் ஒயிட் ரேட்ஸ். எதை வச்சு இதை பயன்படுத்த டாக்ஸிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க? ஒயிட் ரேட்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்விஸ் அல்பினோ மைட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்விஸ் ஒயிட் ரேட் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அனிமல் வச்சு தான் டாக்ஸிசிட்டி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்டிசைட் டாக்ஸிசிட்டி ஆர் மெஷர்ட் பை டூ ரூல்ஸ். இந்த பெஸ்டிசைட்ஸில் வந்து நச்சுத்தன்மை வந்து எப்படி அளக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டூ டைப் ரூல்ஸ். தட்ஸ் மீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் த்ரூ த ஃபுட் அண்ட் த்ரூ த ஸ்கின் டெர்மல் ஓரல். உணவு மூலம் கலந்து கொடுக்கணும். இன்னொன்று வந்து உடல் மேல் ஸ்கின் டெர்மல் அப்ளை பண்ணி ஸ்கின் டெர்மல். இது ரெண்டு வகையில் பயன்படுத்தி தான் டாக்ஸிசிட்டியை வந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த டாக்ஸிசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு குறி அழகு என்னோட எல்டி சொல்லுவாங்க, லீத்தல் டோஸ், லீத்தல் எஃபெக்ட். லீத்தல் எஃபெக்ட் அது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா டாக்ஸிசிட்டி ரேட்ஸ் எல்டி வேல்யூஸ். தீஸ் வேல்யூஸ் ஆர் எஸ்டிமேட்டட் பை டோசேஜ். 1 மில்லிகிராம் டிவைட் பை 1 கிலோகிராம். அதாவது 1 மில்லிகிராம் பாய்சனை வந்து எந்த அளவுக்கு எடை ரேட் கிலோகிராம் அதனுடைய பாடி வெயிட் வச்சு அந்த டோசேஜ் கொடுத்த பிறகு தட்ஸ் மீன் எந்த கான்சன்ட்ரேஷனில் ஒரு எக்ஸ் என்ற கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும்போது
50% ஆஃப் பயன்படுத்துறது கில்லாவது பார்த்தீங்கன்னா அந்த 50% இருக்கிறது வந்து எல்டிடி லிட்டர் டோஸ் 50% 50% ஆஃப் டெஸ்ட் மெஷர் பண்ணலாம் எல்டிடி. இது வந்து அக்யூட் டாக்ஸிசிட்டி குரோனிக் டாக்ஸிசிட்டி. அக்யூட்னா இமிடியேட் எஃபெக்ட், தட்ஸ் உடனே பாய்சன் உடனே செஞ்சு பார்த்தீங்கன்னா அது அக்யூட் டாக்ஸிசிட்டி, தட்ஸ் இமிடியேட் எஃபெக்ட் ரிசல்ட். இன்னும் வந்து குரோனிக் லாங் பீரியட். குரோனிக்னா லாங் பீரியட்னா மோர் தென் 20 days. ஒரு 30 பெஸ்டிசைட் இருந்து 20 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். தட்ஸ் குரோனிக் ஆர் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் when using the pesticides. What are the safety measures we follow? Pesticides நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? The pesticide being toxic human animal domestic animals. Pesticides நாவே டாக்ஸிக் தான். எதுக்கு மனுஷனுக்கு சரி அனிமல் விலங்குகளுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிற வீட்டு அனிமலும் சரி வெளியே இருக்கிற அனிமலும் சரி. ஸோ ஷுட் ஃபாலோ தீஸ் ப்ரிகாஷன்ஸ். இந்த முக்கியமான சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். Pesticides should always be stored in their original containers and kept in locked cupboards and should not be released to children or animals. எப்பவுமே பெஸ்டிசைட் எதுக்கு எடுக்கிறோமோ அந்த ஒரிஜினல் கண்டெய்னர் தான் வச்சிருக்கிறோம். ஸோ அண்ட் நாட் யூஸ் சில்ட்ரன் செட்டாகவே இல்லை லாக்ட் கப்போர்ட்லேயே வச்சு பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் டேக் ஆல்வேஸ் ஃபுட் ஆர் ஃபுட் ஸ்டஃப் அண்ட் மெடிசின்ஸ். நம்ம உணவு பயன்படுத்துகிற பகுதிக்கோ அல்ல உணவு பொருள் வச்சிருக்கிற பகுதிக்கோ வச்சு பயன்படுத்த மெடிசின் இருக்கிற படத்துக்கு மெடிசின் வச்சிருக்க பகுதியில் வச்சிருக்கூடாது. பேக்ஸ் கண்டெய்னர்ஸ் should be cut open with a separate knife. Pesticide வச்சிருக்க அந்த கண்டெய்னர்ஸ் அதாவது அது கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா அது பயன்படுத்துகிற கத்தியை வேற எதுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது. ஸோ only use for the separate knife on open or cutting of the containers. அது empty container should be destroyed, not be used for other purpose. இப்போ மருந்து பாட்டில் இருக்கிற அந்த பாட்டில் வந்து வேற எந்த பர்பஸ்க்காகவும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இட்ஸ் a poison. ஸோ only use after use it should be destroyed, அதாவது அழிச்சிடணும் அல்லது எரிச்சிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா inhaling the pesticide sprays or dust and smoking, achieving or eating or drinking while mixing the applying of the chemicals should be avoided. நம்ம பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணும்போதோ அல்லது டஸ்டிங் பண்ணும்போதோ புகைமனை பண்ணும்போதோ அல்லது மிக்ஸ் பண்ணும்போது இல்லை அப்ளை பண்ணும்போது இன்ஹேலிங் சுவாசிக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் மாஸ்க் அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன் போட்டு தான் பயன்படுத்தணும். ஸோ அவாய்ட் ட்ரிங்க் ஸ்மோக் சீவிங் சாப்பிட்றதோ ட்ரிங்கோ தண்ணி குடிக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னைக்கு எப்போ பெஸ்டிசைட் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா suppose pesticide particles which may be accidentally get into the ice. Suppose எதாச்சியா நம்ம பெஸ்டிசைட் கலக்கும் போது அதை மிக்ஸ் பண்ணும்போது அதை கலக்கும் போது நம்ம ஐஸில் போட்டோம்னா இமிடியேட்லி க்ளீன் வாட்டர் லார்ஜ் அமௌண்ட் க்ளீன் வாட்டர் உடனடியாக அதிக சுத்தமான தண்ணியில் அதை வந்து வாஷ் பண்ணணும், ப்ளஷ் பண்ணி வாஷ் பண்ண சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் க்ளவுஸ் அண்ட் மாஸ்க். ஸ்ப்ரே பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணும்போது ப்ரொடெக்டிவ் க்ளவுஸ் இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், கிளாத் தனி அதுன்னு ஒரு தனி கிளாத் வச்சுருக்கணும். அதுமாதிரி டஸ்டிங் ஆர் ஸ்ப்ரேயிங் ஷுட் நெவர் பி டன் த எகென்ஸ்ட் தி விண்ட். இப்போ டஸ்டிங் சொல்கிறாங்கல்ல தூசு பண்ணும்போதோ அல்லது ஸ்ப்ரே பண்ணும்போதோ எகென்ஸ்ட் காற்றடிக்கணும். அதுக்கு எகென்ஸ்ட் நம்ம பண்ணணும், அந்த காற்று நம்மளால் தான் ஸ்ப்ரே ஆகுது. ஸோ அது காற்றடிக்கிற பகுதி எகென்ஸ்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஹேண்ட்லிங் தி pesticides should be washed the face, hand, body and then so pesticide பயன்படுத்த ஸ்ப்ரே பண்ண பிறகு கை ஃபேஸ் இந்த பாடி சுத்தமாக வாஷ் பண்ணணும். கிளாத் வந்து வேற கிளாத் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அது நெக்ஸ்ட் பர்சன்ஸ் என்கேஜ் தி பெஸ்டிசைட்ஸ். சப்போஸ் ஒரு அடிக்கடி பெஸ்டிசைட் பண்ணுற பூச்சி தெளிக்கிற பூச்சி மருந்து தெளிக்கிறாங்கன்னா இந்த வேலை மட்டும் செய்யாதுன்னா அவர் வந்து அடிக்கடி மெடிக்கல் ஷாப்புக்காக பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் பெஸ்டிசைட் யூசேஜ். ஸோ தேங்க்யூ.